ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்குள்ள ரெசிபி வந்து ஒரு மேஜிக் மிக்ஸ்னே சொல்லலாம். எனக்குள்ள அனுபவம். ஏன்னா என் பையன் சின்ன பையனாக இருந்தப்போ எப்போதும் கால் வலின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு ஹோமியோ டாக்டர்கிட்ட கேட்டப்போ இந்த ஹெல்த் மிக்ஸுக்கு இன்க்ரீடியன்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அதை பொடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா கால் வலியே வரல. இப்போ பெரியவனாயி வேலை பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி செய்யுதுன்னு பாருங்க. ஹெல்த் மிக்ஸ், இதை மேஜிக் மிக்ஸ்னே சொல்லலாம். இதுக்கு அரை கப்பு பாதாம் எடுத்துருக்கோம், அரை கப்பு உளுந்தம்பருப்பு, பயறு பருப்பு அரை கப்பு, கடலைப்பருப்பு அரை கப்பு, அப்புறம் வேர்லெட்டு 1/4 கப்பு, ப்ரௌன் ரைஸ் 1/4 கப், பிஸ்தா 1/4 கப், சோயாபீன் 1/4 கப்பு, கேஷ்யூஸ் 1/4 கப், ஏலக்காய் வந்து ஃப்ளேவருக்காக, நிலக்கடலையும் அரை கப்பு தான் நம்ம எடுத்துருக்கோம். எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்தாப்புல மாற்றி எடுத்துக்கலாம். இப்படி தான் எடுக்கணும்னு இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கடலையை லேசாக வறுத்தாங்க. அது கூட பிஸ்தாவும் போட்டுடலாம். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரை குடிக்கலாம். முந்திரி பருப்பு வந்து சேர்த்துடலாம். மாசத்துல ஒரு நாள் கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம பொடிச்சு வச்சுக்கிட்டோன்னா ஒரு மாசம் யூஸ் பண்ணிக்கிடலாம். கருப்பு உளுந்த பருப்பு சேர்த்துடலாம், செருப்பருப்பும் சேர்த்துடலாம், ப்ரௌன் ரைஸ், இப்போ ப்ரௌன் ரைஸ் இல்லைன்னா சேர்க்கணும்னு தேவையில்லை. என்ன இருக்குது அதை வச்சு கூட குடிச்சுக்கலாம். பாதாம் சேர்த்துடலாம், சோயாபீன், வால்நட்டு சேர்த்துடலாம். ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஆப்ஷனல் தான், ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்கு. கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். இது எல்லாமே சின்ன ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துடலாம். கடலையெல்லாம் எண்ணெய் சேர்ந்ததுனால கொஞ்சம் இதாக இருக்குது. கடலைப்பருப்பு தான் லாஸ்ட், அதையும் பொடிச்சிடலாம்.
எல்லாத்தையும் இப்போ பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்று பொடிச்சு எடுத்துடலாம். அரிச்சிட்டோம்னா நமக்கு ஃபைன் பவுடர் கிடச்சிரும். அப்படியே கூட குடிக்கலாம், அரிக்கணும்னு தேவையில்லை. ஆனால் நல்ல ஃபைன் பவுடர் வேணும்னா நம்ம அரிச்சு எடுத்துடலாம். திரும்ப அதை ஒரு தடவை பொடிச்சு அரைச்சிடலாம். நம்ம ஹெல்த்துக்குன்னு கடையில எல்லாம் வாங்கி குடிக்கிறதோட இப்படியே வீட்டில் தயார் பண்ணி குடித்தோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த லாஸ்ட் உள்ளது வந்து நம்ம சர்க்கரை தேங்காய் சேர்த்து அரிசி மாவு சேர்த்து கொழுக்கட்டை கூட போல அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கப்பு தண்ணியில் வந்து 2 ஸ்பூன் மிக்ஸ் போட்டுடலாம். சீனி போடலாம், நான் வந்து கருப்பட்டி போடலாம் பார்த்தேன். இல்லை நீங்கள் வெல்லம் கூட போட்டுக்கலாம். இல்லை எதுவுமே போடாமல் கூட அப்படியே கூட குடிக்கலாம், நல்லா தான் இருக்கும். அதுக்கு இப்போ பால் சேர்த்துடலாம். சூப்பராட்டு ஹெல்த் ட்ரிங்க் தயாராகிடுச்சு. ரெசிபி பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.